சொல்லுங்க அண்ணி. நல்லவங்க எல்லாருமே எப்படி மௌனமா இருந்தா எப்படி? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. காளி, சில விஷயங்களுக்கு பதிலே கிடையாது. பிறப்பு, இறப்பு, நட்பு, உறவு, இது எங்க ஆரம்பிக்கும் எங்க முடியும்னு தெரியாது காளி. இந்த ரோட்டோரத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா இதுக்கெல்லாம் பதில் கிடைச்சிருமா? வீட்டுக்கு போலாம், நீ வா வா. காளி, உன் வேதனை எனக்கு புரியுது. ஆனா நல்லவங்க கஷ்டப்படுறது ஏன்னு புரிஞ்சுக்க முடியாது. அது ஆண்டவனோட சோதனை. நாம அதை அப்படிதான் ஏத்துக்கணும். நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கண்ணே. சில பேர் செய்யற அநியாயத்தை, அட்டகாசத்தை விதியேன்னு ஏத்துக்கிறாங்க, இல்லைன்னா அடங்கி போயிடுறாங்க. காளி, எனக்கு உன் கோவம் யார் மேலன்னு தெரியல. ஆனா இதுக்கு பதில் சொல்ற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்ல. நீ குடிச்சாலும் பேசுற, இல்லைனாலும் பேசுற. நான் குடிக்கல அண்ணி. அடுத்தடுத்து 2 அப்பாவிங்க செத்துருக்காங்க. அந்த வேதனையில குடிக்கவே எனக்கு தோணல. அப்படின்னா நீ சாப்பிட்டிருக்க மாட்ட. வீட்டுக்கு போலாம், சாப்பிடு வா. சாப்பிட பிடிக்கல அண்ணி. என் அண்ணனுங்க இருக்கானுங்களே, பாவிங்க. அவங்க பண்ண பாவத்துக்கு யார் யாரெல்லாமோ கஷ்டப்படுறாங்க. அர்ஜுன் எங்க போனானே தெரியல. ஆதிராவும் செத்துட்டான், அகிலனும் போய் சேர்ந்துட்டான். இவங்க பண்ண பாவத்துக்கு அவங்க ஏன் பலி ஆகணும்? காளி, நான் தான் சொன்னேன்ல, இது விதின்னு நினைச்சு மனசை தேத்திக்கோ. வா, வீட்டுக்கு வா, சாப்பிட்டு போல வா. வேண்டாம் அண்ணி. பரவாயில்ல, சாப்பிடுறதுக்கு என்ன? நமக்கு 1000 வேதனை இருக்கும். அதுக்காக சாப்பிடாம இருந்தா என்ன ஆகுறது? வா வா காளி. பாப்பா, சாமி, யார் வந்திருக்கா பாரு. காளி, நீ உட்காரு, நான் போய் சமைச்சிட்டு வரேன். எனக்காக சமைக்க போறீங்களா? இங்க நானும் சாமியும் தானே. காலையில செஞ்ச இட்லியை வச்சே ஓட்டு இல்லன்னு நினைச்சேன். அதை விட 10 நிமிஷத்துல சமைச்சிடுறேன். சாமி, சித்தப்பாவை தொந்தரவு பண்ணாம விளையாடணும், சரியா? உட்காரு. உட்காரு சித்தப்பா. பசிக்குடா, சாப்பிடுறியா? என்ன பசிக்குடா, சாப்பிடலையா? இன்னும் சாப்பிட்டியா? என்ன பசிக்குடா? இருந்தா உன்னை போல இருக்கணும்டா. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கேடா. வேங்கையூர் எல்லையில என் உயிர் போகணுன்றது விதி. அதனாலதான் அங்க போக விடாம தடுத்தாங்க. ஆனா அதையும் மீறி விதி என்ன கொன்னுடுச்சு. என்ன நண்பா, அந்த பாலா போன விதி நல்லவங்களை மட்டும்தான் கொல்லுமா? கெட்டவங்களை ஒண்ணும் பண்ணாதா? எனக்கு நண்பன்னு சொல்லிக்க நீ மட்டும்தான் இருந்த. நீ இருந்திருக்கலாம் நண்பா, இருந்திருக்கலாம். அழாதீங்க காளி. எங்க அப்பாவுக்கு அப்புறம் எனக்காக கண்ணீர் விட்டது நீங்க தான். நீங்க அழக்கூடாது. இப்ப எதுக்கு நண்பா வந்த?
உங்களுக்கு ஆறுதல் சொல்ல தான் நான் வந்தேன். இனிமே எனக்காக அழாதீங்க. உங்க குடும்பத்துல நிறைய குழப்பங்கள் இருக்கு, குற்றங்களும் இருக்கு. அத பண்ணிக்கிட்டு இருக்கிற குற்றவாளிகளும் இருக்காங்க. அத சரி பண்ண பாரு. எப்படி நண்பா முடியும்? என்ன ஒரேடியா குடிகாரன் ஆக்கிட்டாங்க. கடைசியா வீட்டுக்கு வந்த ஒரு நல்ல ஆத்மா ஆதிரா, அவளையும் கொண்டுட்டாங்க. அவளை யார் நண்பா கொன்னாங்க? ஆதிரா சாகல காளி. அவ சீக்கிரமே வருவா, உயிரோட வருவா. எப்ப நண்பா வருவா? ஆதிரா சீக்கிரமே வருவா. எதிரிகளை வேட்டையாட அவ காத்துக்கிட்டு இருக்கா காளி. அவ வந்தான்னா எல்லாம் சரியாயிடும். ஆனா உங்க அண்ணன்களை காப்பாத்த யாராலையும் முடியாது.